வாழக்கூடிய பட்சிகளுக்கோ 4 அறிவு, நாட்டிலேயே வாழக்கூடிய விலங்குகளுக்கோ 5 அறிவு, மானிட ஜென்மமாக பிறந்தவருக்கோ 6 அறிவு. அப்படி 6 அறிவுள்ள மனிதன் ஒரு குடியானவன் காலையிலே எழுந்து தன்னுடைய நியம நிஷ்டைகளை முடித்து விவசாயி எங்கே செல்வார்? ஐயோ இந்த ஊர்ல நான் தலைவர் வீட்டுல மாடு காட்டு வேலைக்கு செல்வார். அப்படி காட்டு வேலைக்கு சென்று ஏதாயினும் ஒரு பொருளை வைத்து வேலை பார்ப்பார். அப்படி அந்த வேலை செய்துவிட்டு பொழுது வரையிலே வேலை செய்து அந்த பொருளை இப்ப வரும்போது எங்க உடம்புலாம் வலிக்குதா? ராவல தான் பிரிக்கிறது, பகல்ல டிப்பு சாப்பிட இப்படி ஒடுறான், அப்படியே மடைக்கு போகுது, நிக்குது, ஒடுறான் மடைக்கு போகுது, நிக்குது, ராவல பிரிக்கிறது போகல. என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு ஒரு கோட்டை குடிச்சு போவோம். ஏன்னா ஆம்பளை கஷ்டப்பட்டு வரானே, குடிச்சா போறணும் ஓய்ஞ்சா போறணும் விட்டுருவோம். கோயில் வேலை செய்ய மட்டும் போய் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு ஒரு கோட்டை. ஆமா, அந்த பொருளை எங்கே வைப்பா? மோட்டர் செட்டு கட்டிட்டாங்க, அப்பெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு வைக்க பொருளையோ செடியிலேயோ இல்ல கரும்பு முட்டிலே ஏதோ ஒரு புதரிலேயோ வைப்பேன். அப்படி வைத்து விட்டு வீட்டுக்கு வந்து சும்மாவா இருப்பா? ராத்திரி 12 மணிக்கு ஃப்ரீ கரண்ட், ராத்திரி 12 மணிக்கு மோட்டர் தடுத்து போடக்கூடாது, அப்படி சொல்லிட்டு நாங்க சாதாரண போறதில்ல, குடிச்சிட்டு போறதுதான் போறது, போய் அந்த பொருள் எடுக்கல. அதாவது அதுக்கு எத்தனை அறிவு சொன்ன? அது 5 அறிவு சொன்ன. 3 அறிவுடா. மண்ணிலே ஊர்ந்து செல்லக்கூடிய ஜீவன் அனைவருக்குமே 3 அறிவு. உனக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. அந்த 3 அறிவு உள்ள ஜீவன் கேடுகட்ட மாநிலத்தில் கொடிய விஷம் கொண்ட சர்ப்பமானது கொடிய விஷம் கொண்ட சர்ப்பமானது இங்கே இருக்கின்ற என் அருகிலே வராது அப்படி என்று உசேர்ந்து அறவத்தை நாம தான் குடிச்சிட்டு போறோமா, சாப்பிட்டு போறோம், எங்கேயும் சாப்பிடுவோம். முட்டை ஊருக்கா முட்டையா மீன் சாப்பிட்றான், கறி சாப்பிட்றான், ஆம்பளை வீட்டு சாப்பிட்றான். சாப்பிட்டு போய் இந்த மம்டி அடுப்புல இந்த பாம்பு தான் புசுங்குதுன்னு நம்ம சாப்பிட்ட சைடு வச்சு பின்னால புசு புசுங்க எப்படி தெரியும் போறீங்க? ஓஹோ, அப்படின்னு கேட்கிறேன். ஆமாண்ணா, நீ அந்த 3 அறிவு உள்ள ஜீவன் வராதுன்னு சத்தம் கொடுக்குது. ஆமா, நீ 6 அறிவு உள்ளவன் குடிக்காம போக வேண்டியதான, ஏன்னா குடிச்சிட்டு போற? அப்படி பாம்பின் உடல் என்றும் மமிட்டிக்காம என்றும் கடப்பாறை என்றும் தெரியாமல் நீ அதை தொடுவ, அது பட்டுன்னு போடும், நீ திட்டு போயிடும். வைத்த பொருள் நான் படுத்திருக்கேன், வராத அப்பால் சென்ற பிறகு அப்புறம் வந்து எடுன்னு உஸ் என்று அரவன். அது எப்ப போறது நம்ம எப்ப மழை திருப்பிட்டு ஏண்டா இது வேற எந்த பாம்பாவது சத்தம் கொடுக்குதா? நல்ல பாம்பு மட்டும்தான் சத்தம் கொடுக்கும். ஆமா, நல்ல பாம்பு. ஆமா, இந்த படுத்து கிடக்குற நாய் ரோட்டு போகலாம், ஒன்றுமே ஆளை பார்த்தாதான் ரோட்டு கிடக்கு மாதிரி கட்டுவோம். அப்படி இருக்க அதாவது 4 வேதம் 6 சாஸ்திரங்கள் 24 கல்விக்கானம் 96 தத்துவம் இப்படி சொல்லப்பட்ட கல்விகளை எல்லாம் கற்றுணர்ந்த பெரியவர்கள் என்ன ஊர்? கலைநல்லூர் நகரத்திலே கலைநல்லூர் என்றால் சூரிய பிரகாசமான நாடு இல்லையா? கல்விகளை எல்லாம் கற்றுணர்ந்த பெரியவர்கள். அப்படி இருக்க நாம என்ன ஆட்டக்காரங்க, நம்மளை விட பெரிய ஆள் அந்த ஊர்ல இருந்திருக்கிறாங்க. ஏதோ நம் சிச்சேரிக்கு எட்டியவா எதை தெரிஞ்சு ஊரை போட்டு சாப்பிடுறோம். ஆமாங்க, சிச்சேரிக்கு எட்டியவா ஒரு கலையை நடத்துகின்றோம். ஆமா, கற்றது கையளவு, கற்காதது உலகளவு, குற்ற கலைமகளே ஓதிக்கொண்டிருக்கின்றன இல்லையா? அப்படி இருக்க இப்பேற்பட்ட தெய்வீகம் பொருந்திய சபைக்கு முன்பாக வந்தேன். நான் யார், எப்பேற்பட்டவன் என்ற விளக்கம். ஐயா, இதை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? எதுக்குடா ஐயா? இது கொடுத்தீங்கன்னா இப்படி ரோட்டை போக போனா 4 எலி பிடிச்சிட்டு வரலாங்க. அவங்க இது எலி கொத்தர்த்தா சுருக்கி மாதிரி தான் தெரியுது. இதுக்கு விளக்கம் அப்புறம் சொல்றேன். இப்பேற்பட்ட தெய்வீகம் பொருந்திய சபைக்கு முன்பாக வந்தேன். நான் யார், எப்பேற்பட்டவன்?